நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னையிலிருந்து 30 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் எங்க டீம், அரசின் சார்பில் தன்னார்வர்கள் நியமிக்கப்படுறாங்கல்ல, அந்த டீமை வந்து உங்களை சந்திப்பாங்க. அவங்க கிட்ட உங்க கனவுகளை சொல்லுங்க. அதையெல்லாம் அவங்க டிஜிட்டல் முறையில் பதிவு செஞ்சுப்பாங்க. அதை எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு தமிழ்நாட்டுக்கான ஒரு மாபெரும் கனவு திட்டத்தை அறிவிக்க போகிறேன். 2030ஆம் ஆண்டுக்கான தொலைநோக்கு பார்வை கொண்டதா அந்த கனவு திட்டம் இருக்கும். நான் உறுதியா சொல்றேன், இந்த கனவுகளை எல்லாம் நான் நிறைவேற்றி காட்டுறப்போ கிராமப்புற உள்கட்டமைப்புகள், நகரப்புற உள்கட்டமைப்புகள், மொழி மற்றும் பண்பாடு வெற்றிகள், கல்வி மற்றும் திறன் மேம்பாடுகள், சமூக வளர்ச்சி, விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில், வேலைவாய்ப்பு மற்றும் தொழிற்சாலைகள் ஆகிய 7 துறைகளில் தன்னிறைவு பெற்ற தமிழ்நாடா நம்முடைய மாநிலம் வளர்ந்திருக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொல்வார், மக்களிடம் செல், அவர்களோடு வாழு, அவர்களை நேசி, அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களுக்கு தெரிந்ததிலிருந்து தொடங்கு, அவர்களிடம் இருப்பதிலிருந்து கட்டுமானம் செய், பணி முடிந்த பிறகு அவருக்கு திருப்தியை ஏற்படுத்திவிட்டு திரும்பி வான்னு சொன்னார். அண்ணா சொன்னதையெல்லாம் என்னுடைய இதயத்தில் வச்சு செயல்படக்கூடியவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதனால்தான் ஒரு கட்சியின் ஆட்சியாக இல்லாம ஒரு இனத்தின் ஆட்சியா திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆட்சி என்பது முதலமைச்சரான என்னுடைய கனவுகளை மட்டுமல்ல, வாக்களிச்ச வாக்களிக்காத உங்க எல்லாருடைய கனவுகளை நிறைவேற்றுகிற கருவி. அப்படி உங்க கனவுகளை கேட்டு நிறைவேற்றும் போதுதான் உங்கள் குடும்பங்கள் முன்னேறும், மகிழ்ச்சி அடையும். உங்கள் கனவுகள் நிறைவேறும்னா தமிழ்நாடு முன்னேறும், வளர்ச்சி அடையும். வரலாற்றை புரட்டி பாருங்க. நாம கனவு கண்டா நிச்சயம் நம்முடைய உழைப்பால அதை நிறைவேற்றுவோம். சுயமரியாதையும் சமத்துவமும் பகுத்தறிவு மிக்க சமூகமா நம்ம தமிழ் சமூகம் தலை நிமிரணும், சமூக நீதி நிலை பெறணும், ஒடுக்கப்பட்டவருடைய குரல்கள் கேட்கப்படணும், எல்லோருக்குமான ஆட்சி அமையணும்னு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் ஆகியோர் கனவு கண்டாங்க. அதனால தான் இன்னைக்கு நாம எந்த ஆதிக்கத்துக்கும் தலைகுனியாம வெல்வோம் ஒன்றாகன்னு மண் மொழி மானம் காக்க நிமிர்ந்து நிற்கிறோம். நாடே திரும்பி பார்க்கிற நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறோம். இப்போ நாம் அடுத்த கட்ட கனவை காண வேண்டிய நேரம். உறுதியா சொல்றேன், உங்க கனவுகளை நான் நிறைவேற்றுவேன். உங்கள் கோரிக்கைகளை நான் திட்டங்களாக உருவாக்கி தருவேன். உங்க எண்ணங்களுக்கு உருவம் கொடுப்பேன். நம்மோட தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக உயர்த்துவேன். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2026 தேர்தலுக்கு தரக்கூடிய வாக்குறுதி. நம்முடைய கனவு நனவாகும். தமிழ்நாடு வெல்லும், வெல்லும், வெல்லும். நன்றி, வணக்கம்.